உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியோட 2வது செக்ஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாலிட்டி பார்த்தோம் இல்லையா, அதோடைய அடுத்த செக்ஷன். ஃபர்ஸ்ட் பாலிட்டியில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா பார்த்தோம். அதாவது அரசியல் நிர்ணய சபை, அரசியலமைப்பு வரலாறு பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இந்த மாடல் எக்ஸாமில் அடுத்ததாக பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனில் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரி மற்றும் குடியுரிமை. முகவரி மற்றும் குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் மற்றும் பிரியாம்பிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வரைவு குழு பற்றினதை நம்ம பார்த்துருவோம் இந்த செஷனில். இப்போ நம்ம டிராஃப்டிங் கமிட்டி பார்க்க போகிறோம், தென் சிட்டிசன்ஷிப் பார்க்க போகிறோம், ரொம்ப மிக முக்கியமாக பிரியாம்பிள் பார்க்க போகிறோம். அங்கே கடகடன் ஓடி போய் டக்குன்னு நம்ம கான்செப்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்டிங் கமிட்டி. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதுங்க. ஏன்டா ரொம்ப முக்கியம், எதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா, அதாவது அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட பொழுது எந்தெந்த பணிகள் யார் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் போர்ட் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க, கொடி கமிட்டி ஒருத்தங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு ஒர்க்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இப்போ இதில் ரொம்ப மிக முக்கியமாக குரூப்பாக கருதக்கூடிய, அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக பார்க்கக்கூடியது இந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஏன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டியூஷன்லேயே ரிட்டன் எழுத்து வடிவில் மாற்றுது. இந்தந்த விஷயங்கள், இந்த சட்டப்பூர்வமான விஷயத்தை எப்படி உருவாக்குறது, இந்த சட்டத்தை எந்த மற்ற கண்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே பவுண்ட் பண்ணி நம்ம ரிட்டன் ஒர்க்காக ஃபாலோ பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்டிங், ஒரு வரைவு குழுவாக ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய பொறுப்பு யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அப்போ தான் தானாக முன் வந்து தனது பணியை சீரும் சிறப்புமாக செய்தார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். வரைவு குழுவின் தலைவராக பொறுப்பேற்றவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்தான் இந்தியாவின், அதாவது அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவோம். இவர்தான் மிக முக்கியமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுவோம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இவர்னால தான் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவிலேயே மிக முக்கியமான குழுவாக கருதக்கூடியது இந்த வரைவு குழு. டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் இவர் தான். இவருக்கு கீழே மொத்தமாக பணியாற்றியவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது 7 பேர் கொண்ட குழுவாக இருந்துச்சு. இந்த 7 பேர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதில் சில பேர் தனது உடல்நிலை காரணமாக விலகுனாங்க. ஒரு சில பேர் அந்த நேரத்தில் இறந்தாங்க. அவங்களுக்கு மாற்றாக சில பேர் பணியில் அமர்த்தப்பட்டனர். அப்போ அந்த 7 பேர் யார், பணியில் அமர்த்தப்பட்டவங்க யார் அப்படிங்கிற மாதிரி இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எப்போ பொறுப்பு ஏற்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது எப்போது அம்பேத்கர் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க, இறுதியாக இந்த பணி ஃபுல்லாக எப்போ முடிவடைந்தது, அப்போ இது முழுமையாக முடிக்க எடுத்துக்கொள்ள காலங்கள் என்ன, மொத்தம் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது, இதில் என்னென்ன விஷயங்கள் எத்தனை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாங்க, கடைசியாக இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதுதான் சார் நம்மளோட இந்தியன் அரசியலமைப்புன்னு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? டக்கு வாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் கொண்டாடுறோம் இல்லையா, ஆகஸ்ட் 15 1947. அதுக்கு அடுத்து 14 நாள் ஆகஸ்ட் 29 மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. 1947 ஆகஸ்ட் 29 அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் 7 பேர் கொண்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. அந்த 7 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண ஐயங்கார் அவர்கள். இறுதி வரை இப்போ சொல்றவங்கன்னா கடைசி வரைக்கும் பணிகள் இருந்தாங்க. கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், முன்சி அவர்கள், சையது முகமது சாதுல்லா, இவங்க எல்லாமே அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள். நான் சொல்றது புரியுதா? அப்போ அடுத்ததாக 2 பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து தான் நிறையா காம்படிஷன் எக்ஸாமில் நம்ம கேள்விகள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதுதான். இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் மாதவராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மாதவராவ் பணியில் இருந்தார். ஆனால் இவர் யாருக்கு பதிலாக பணியமர்த்தப்பட்டார்? 1947 மிட்டல் பதவி விலகியதன் காரணமாக இவர் சேர்க்கப்பட்டார். கேட்கலாம், மிட்டல் தனது பதவி விலகினதுக்கு பிறகு யார் வரைவு குழு கமிட்டியில் சேர்க்கப்பட்டார் அப்படின்னா மாதவராவ் அவர்கள். அதே போல டி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருப்பார், இவர் கைத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த டீமில். அவர் மறைவினால் அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுனால யார் சேர்க்கப்பட்டார்? டி கிருஷ்ணமாச்சாரி. 2 பேரும் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு தெரியுதா? எஸ், ரொம்ப முக்கியம்.
அதான் 1947 மிட்டல் பதவி விலகி இருப்பாரு. 1948 கைதான், அதாவது டிபி கைதான் அவர்கள் மறைவு, அவர் இறந்திருப்பார். ஸோ இதுதான் வரைவு குழுவில் இருக்கக்கூடிய கமிட்டியோடைய நபர்களின் கண்டென்ட். சரிங்களா, கிளியர் தானே? அடுத்து போயிடலாமா? எஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பா, சும்மா இல்லை, நம்மளுக்கு 2 டைம் ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கே முக்குன்னு முக்குறோம். ஆனால் கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டு, ரொம்ப முக்கியம், நவம்பர் 26 1949 எப்ப? 1947 ஆகஸ்ட் 29 பணியில் ஒப்படைச்சதை வாங்கினதை எப்போ இவங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறாங்க? 2 வருடம், கிட்டத்தட்ட 3 வருடம்னு வச்சுக்கலாம். மொத்தமாக ஆகப்பட்ட காலங்கள் என்ன? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இந்த கீழே குளித்து போங்க. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஆனது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்க. ஓகேவா? கிட்டத்தட்ட எத்தனை லட்சம்? 64 லட்சம் செலவழிக்கப்பட்டது. 64 லட்சம் இது செலவின் இதுக்காக அவங்க செலவழிக்கப்பட்ட தொகை 64 லட்சம். அப்ப இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு பணியில் உருவாகி பல்வேறு கணக்கான நபர்கள் உழைப்பில் உருவாக்கப்பட்டதா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நவம்பர் 26 1949 இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையெழுத்து. ஏன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கையெழுத்து போடணும்னு எனக்கு புரியலையே. அவர்தான் அரசியல் நிர்ணயத்தலையின் நிரந்தர தலைவர் பார்த்தோம். தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம். அவர் அப்பயே இறந்துருவாருன்னு பார்த்தோம். மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மிக முக்கியம். சரிதானே? எஸ். அப்ப அரசியல் நிர்ணய சபையின் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவுடைய நிரந்தர தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையெழுத்து விட்டு இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கிட்டது. நவம்பர் 26 1949 முடிஞ்சு போச்சு. அப்ப அரசியல் அமைப்பு சட்ட தினமாக நம்ம எதை அனுசரிக்கிறோம்? கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் ஜூலை 15 சொல்றோம் இல்லையா? அப்ப அரசியலமைப்பு சட்ட தினமாக நம்ம அனுசரிக்கப்படுவது இது எப்போ ஓகே சொன்னாங்களோ, ஐ மீன் எப்போ எடுத்துக்கிட்டாங்களோ, எப்போ இதுதான் அரசியலமைப்பு அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாங்களோ, நவம்பர் 26 1949 வெற்றிகரமாக நம்ம அந்த தினத்தை தான் கொண்டாடுறோம். புரிஞ்சுச்சோ? புரியணும். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம். சார் எவ்வளவோ கண்ட்ரி இருக்கு, எதுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு? எது ஸ்பெஷல்? சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏன் மற்ற கண்ட்ரியை விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு பார்த்தலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று, இதில் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன கண்டென்ட்னா, பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் முதலில் இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் எழுதினார். புக்கில் இருக்கு, அதனால மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சார் இவ்வளோ பெருசாக இருக்கே, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரைஜடாவை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இல்லை நரேனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிற நரேன் இப்படி வரும். சரிங்களா? நரேன் ரைஜடா அவர் தான் இத்தாலி பாணியில் எழுதினார். அதே போல நம்ம இந்திய அரசியலமைப்பின் உண்மையான பிரதிகள், சார் ஒரிஜினல் டாக்குமெண்ட் யார்ட்ட இருக்கு சார்? இது ஜெராக்ஸ் பேப்பர் சார், ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஓனர்கிட்ட இருக்கு சார் சொல்றோம் இல்லையா? இதனுடைய ஒரிஜினல் காப்பி இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் ஹீலியம் நிரப்பப்பட்ட பேழையுள் எங்க இருக்கு? பாராளுமன்ற நூலகத்தில் உள்ளது. பாராளுமன்றமா? பார்லிமெண்ட், டெல்லி. ஸோ நாடாளுமன்ற நூலகத்தில் உள்ளது ஹீலியம் நிரப்பப்பட்ட பேழைக்குள். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் கிளியரா புரியுது சார். இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன பார்ப்போம் சார்? என்னென்ன டாபிக் இப்போ சிலபஸ் எடுத்துக்கோமே, டிஎன்பிசியில் என்னென்ன சிலபஸ் தான் இருக்குது வரிசையாக சொல்லுங்கள் சார். சயின்ஸில் 3, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதில் எத்தனை இருக்குது? வெப்பம், அணுக்கரு இயற்பியல், அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸு, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது சார். இப்படி சிலபஸ் பிரிக்கிறோம் இல்லையா? அதே போல் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா டாபிக் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் என்னென்னா, இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம், பின்னாடி இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். என்ன முக்கியமானது? நம்பர் 1 முகவுரை. முகவுரை ரொம்ப முக்கியம். நடைமுறை வந்தபோது முகமுறை ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாற்றினாங்க. 2வது அட்டவணை. அட்டவணை என்னன்னா ஷெட்யூல்ஸ், இங்கிலீஷில் ஷெட்யூல். ஷெட்யூல்னா முதல்ல என்ன சார்? இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப மாறுபாடுகளுக்கு உட்பட்ட முக்கியமான சிறப்பு அம்சங்களை ஷெட்யூல் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. மொத்தம் எத்தனை ஷெட்யூல் இருந்துச்சு? 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. எத்தனை ஷெட்யூல்ஸ்? 8 அட்டவணை இருந்தது.
இப்ப எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12 அட்டவணை இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? 4 புதுசா உருவாகி இருக்கு. அப்ப அந்த 12 அட்டவணை நம்ம பின்னாடி படிப்போம் அடுத்த கிளாஸ்ல. ஃபிக்ஸா? ஷெட்யூலுங்கிறது இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான சிறப்பம்சங்கள் கொண்ட முக்கியமான மாறுபாட்டுக்கு உட்பட்டதா அதுல வச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு சொல்லுங்களேன். அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் எந்தெந்த ஸ்டேட்டு, எப்படி ஸ்டேட் இருக்கு, எத்தனை ஸ்டேட் இருக்குங்கிறது ஷெட்யூல்ல சொல்றாங்க. ஏன்? ரிசர்வேஷன் பேஸ்டு, தமிழ்நாடு ரிசர்வேஷன் பேஸ்டு ஷெட்யூல்ல இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் எத்தனை எத்தனை அதாவது எப்படி சொல்றது உங்களுக்கு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படி சொல்ல, பழங்குடியினர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கான சிறப்பம்சம் ஷெட்யூல்ல இருக்கு. நம்மளுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை கவுண்ட் ஷெட்யூல்ஸ்ல இருக்கு. முக்கியமாக நம்ம சொல்றோம்ல பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி, அதெல்லாம் ஷெட்யூல்ஸ்ல இருக்கு. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஷெட்யூல் எத்தனை? 8 உருவாக்கப்படுது. இப்போ எத்தனை? 12. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பகுதிகள், விதிகள். இது ரெண்டும் ஒரே மாதிரி. அதாவது பகுதிகள் விதிகள்னா பார்ட்ஸ், பகுதிகள்னா பார்ட்ஸ், விதிகள்னு சொல்லலாம், சரத்துகள் சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஆர்டிக்கல். இப்ப மொத்தம் 395 ஆர்டிக்கல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே இந்த ஸ்டார்ட் பண்றது தான் கேட்பாங்க. இப்ப நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த சரத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆர்டிக்கலை கிரியேட் பண்றதுக்கும் எடிட் பண்றதுக்கு தான் யார் இருக்காங்க? எம்எல்ஏ, எம்பிஸ் இருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க எதுக்காக இருக்காங்க? சேவை செய்வதற்காக அல்ல. ஏன்னா வந்து எப்படி சொல்லுவாங்க, அன்னை தெரசா மாதிரி எல்லாருக்கும் போயிட்டு சேவை செய்யல. அவங்களுக்கும் சம்பளம் இருக்கு, லட்சக்கணக்கான மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்க எம்எல்ஏ, எம்பிஸ். ஓகேவா? சும்மா யாரும் பணிகள் அமர்த்தப்படவில்லை. அவங்களுக்கான பணிகள் என்ன? மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வராங்களா? இந்த 395 இப்போ 448 பிளஸ்ஸா இருக்கா? அது 500 கூட மாறலாம். இங்க இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க, மாத்தலாம். ஜிஎஸ்டி மாத்தினாங்களா? தேவை வரி அப்படிங்கிற ஒரு ஜிஎஸ்டிங்கிற ஒரு புது விஷயம் கொண்டு வந்தாங்களா? அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கா, பயனுள்ள வகையில் இருக்கா? அவ்வளவுதான் கண்டென்ட். காமராஜர் ஏன் உயர்ந்த தலைவர்? காமராஜர் என்ன மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு தன் வேர்வையில் சிந்திய பணத்தை எல்லாம் அள்ளி கொடுத்தாரா? அதுக்கு காமராஜர் சேவைன்னு சொல்றோமா? கிடையாது. அவர் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள், அவர் மக்களுக்காக கொண்டு வந்த சட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு. அதனால அது மக்களுக்கான தலைவர். சொல்றது புரியுதா? அவர் காலகட்டத்தில் அவருக்கும் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனா அந்த சம்பளத்தையும் தூக்கி கொடுத்தாரு, அது வேற விஷயம். அதனாலதான் அவர் மிக உயர்ந்த தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரோ? சந்தோஷம். இப்ப இந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 395. இந்த ஆர்டிக்கலை 395 படிங்கடானா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 395. அப்ப அந்த 395 பார்ட்டா பிரிச்சுக்கிறாங்க. 1ல இருந்து 4 ஆர்டிக்கல், அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? 395 22 பாகமா பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆர்டிக்கல் 1 to 4ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட், 5 to 11ங்கிறது செகண்ட் பார்ட். அப்படி 22வது பார்ட்டா கடைசியில் 395 முடியும். அப்ப இந்த 395 ஆர்டிக்கலை டிவைட் பண்ணி பார்ட்ஸா கொடுத்தது தான் 22 பார்ட்ஸ். கிளியரா? இதுக்கு மேல இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உண்மை கிடையாது. ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எத்தனை அட்டவணை? 8 அட்டவணை. எத்தனை பார்ட்ஸ்? 22 பார்ட்ஸ். எத்தனை சரத்து? 395. இப்ப இது 25 பார்ட்ஸா இருக்கு, 448 பகுதிகள். இது மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் ஒரு ஆர்டிக்கல் பாஸ் பண்ணியிருக்கலாம், சட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ ஜம்மு காஷ்மீரை மாத்தினாங்களே, அதுவும் ஒரு ஆர்டிக்கல் தான். எல்லாமே ஆர்டிக்கல், எல்லாமே ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் இல்லை என்றால் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? எஸ். அடுத்ததாக அரசியலமைப்பின் முக்கியமான சிறப்பம்சங்கள் கடகடன் சொல்லிடுறேன், கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நம்பர் 1, இந்தியா உலகத்திலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு நம்ம அரசியலமைப்பு தான். நீண்ட அரசியலமைப்புனா என்ன? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதிக பக்கங்கள் கொண்டு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது ஒரு சிறப்பு உலகத்திலேயே. ஓகே. அடுத்து நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அது என்ன நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை? ஃபிளெக்சிபிள் அண்ட் நான் ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிள்னா நம்ம சட்டங்கள் சில விஷயம் ஃபிளெக்சிபிளா இருக்கு, சில விஷயம் நான் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஸோ ஃபிளெக்சிபிள் அண்ட் நான் ஃபிளெக்சிபிள். நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. கூட்டாட்சி முறையின் அரசாங்கம் நம்ம அரசாங்கம். கூட்டாட்சி முறை, மாநிலத்தில் ஒரு ஆட்சி, மத்தியில் ஒரு ஆட்சி, கூட்டாட்சி முறை. இந்திய அரசியல் சமய சார்பற்ற. இதுதாங்க பல தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு நம்ம மாணவர்களுக்கு. இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல தான் முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஒரு குரூப் இங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவில், கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, தம்பிகளா, இந்தியாங்கிறது இந்துக்களுக்கான நாடு இல்ல, இந்தியாங்கிறது அனைத்து மதங்களும் இருக்கிற நாடுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுப்பா. நான் சொல்லல, இதுதான் முகவரையோட பேசிக்கே. ஓகேங்களா? அதனால இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. திடீர்னு
வேற ஒரு நாட்டிலிருந்து வேற ஏதாவது ஒரு மதக்காரங்க வந்து கூட இங்க வாழலாம். இந்த மதக்காரங்களுக்கு தான் இந்தியா சொந்தம் என்று கான்ஸ்டியூஷனை மாத்திராதீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப புண்ணியமா போகும், முக்கியம். அடுத்து, இந்திய அரசமைப்பு சமய சார்பற்ற நாடு. சுதந்திரமான நீதித்துறை, நீதித்துறைக்கு சுதந்திரம் இருக்கு. அடுத்து, வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை. இதெல்லாம் ஸ்பெஷலா சார்? கண்டிப்பா ஸ்பெஷல். இன்னுமே பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை இல்லாத நாடு பல நாடு இருக்குங்க. சில நாட்டில் வாக்குரிமை இருக்கு, ஆனா ஒரே ஒரு கட்சி தான் நிற்பாங்க, தலைவர் ஒருத்தர் தான். இப்போ நான் நிற்கிறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும், வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நீ ஒரு ஓட்டு போடலாம், சந்தோஷப்படுங்க, சிரிங்க, ஆனா அந்த ஓட்டு எனக்கு தான். இது அதனால தான் இங்கே வயதுக்கு வந்தோர் வாக்குரிமைங்கிறது ஒரு ஸ்பெஷல். ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை என்ன சார் அர்த்தம்? இந்தியாவில் குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெற முடியாது. பல நாடுகளில் இரட்டை குடியுரிமை இருக்கு, 2 நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஏன் சார் குடியுரிமை ரொம்ப முக்கியமா? குடியுரிமை இருந்தால் தான் வாக்குரிமை இருக்கு, வாக்குரிமை இருந்தால் தான் அரசியல் சாசனத்தில் அரசியலமைப்பில் அவங்களுக்கான பங்கெடுப்பு இருக்கு. ஸோ அப்போ ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது விஷயம். ஒருவேளை வேற நாளில் நான் குடியுரிமை போய் வாங்கிட்டேன், நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அமெரிக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும், மறந்துடாதீங்க. அடுத்து, மத்தியில் மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்றத்தை தோற்றுவிக்கிறதுக்கு சென்ட்ரல் போர்டு மட்டும் இல்ல, மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் பங்கு இருக்கு. சிறுபான்மை மற்றும் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இது என்ன சார்? இதான் சார் போங்கா இருக்கு, நியாயமே எனக்கு புரிய மாட்டேங்குதே சார். எதுக்கு சார் சிறுபான்மைகளுக்கும் நம்ம ஸ்பெஷல் கொடுக்குறோம்? எதுக்கு சார் நம்ம பழங்குடியினர்களுக்கும் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கும் எதுக்கு சார்? அவங்களும் மனுஷன் தான் சார், ஈக்குவல் தான் சார் அப்படின்னு இப்போ சமநிலை பேசக்கூடிய மனிதர்கள் ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 100 வருஷம், ஒரு 150 வருஷம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா ஏன் அப்படிங்கிறது விஷயம் புரியும். இது பெரிய டாபிக், இதுக்கு ரொம்பலாம் உள்ள போக வேண்டாம். கான்ஸ்டியூஷனில் இது ஒரு சிறப்பு அம்சம். சிறுபான்மையினருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், பட்டியல் இனத்தவருக்கு பழங்குடியினருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாகணும். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஓகேவா? தலையாட்டிக்க வேண்டியதான். சரி, அடுத்து பிரியாமல் முகவுரை. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நான் முக்கியமான சிறப்பு அம்சம் சொன்னேன் இல்லையா தம்பி, குடியுரிமைப்பா, ஜாதி சமயமற்ற நாடுப்பா, அது சமய சார்பற்ற நாடு, யார் வேணாலும் இங்கே இருக்கலாம், யார் வேணாலும் வாழலாம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன். இப்போ போகிறோம்ல, படத்துக்கு போகும்போது ஒன்லைன் சொல்லுப்பா, அதுவாப்பா, அது ஒரு ஹாரர் ஃபிலிம்ப்பா, அது ஒரு காமெடி த்ரில்லர்ப்பா, என்ன ஜேனர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ கான்ஸ்டியூஷன் என்னப்பா சொல்லுப்பா? சர்வதிகாரமாக கொண்ட கான்ஸ்டியூஷன் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சமய சார்பற்ற நாடு, ஒரு மிகவும் பற்றுள்ள நாடு. இது மக்களால் மக்களுக்காக மக்களே எழுதப்பட்ட சட்டம் தான் எங்கள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பெருமை மிகு சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரி. உள்ள போறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா இது என்னடான்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் போடுறாங்கல்ல, கான்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ண உடனே இது இருக்கும். நிறைய சிபிஎஸ்இ புக்கில் இது இருக்கும், ஆனால் என்ன நமக்கு தெரியாது, அது அடுத்த விஷயம். சரிங்களா? எஸ். ஸோ பிரியாம்பிள் என்ன சொல்றாங்க? முகவரை என்ற சொல் அதிகாரத்திற்கு அரசியலமைப்பின் அறிமுகம் என சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னுரை என்று குறிக்கிறது. அரசியலமைப்பின் திறவுகோல், அரசியலமைப்பின் திறவுகோல் ஜவஹர்லால் நேரு தான் முன்னுரை. நான் சொன்னேன்ல, குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது எப்ப? 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி 1900 சொன்னேன் இல்லையா? சொன்னேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதுதான் பின்னாளில் முகவரியாக மாற்றப்பட்டது. லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்தேன், அதே தான் எப்பயும் சொல்றேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்னுரையில் குறிக்கோள் தீர்மானத்தை டிசம்பர் 13 போட்டிருக்காங்க பாரு. 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபை முன்மொழித்தால் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த ஜனவரி 22? 1947 ஜனவரி 22. இதுதான் நம்ம முகவரின்னு ஏற்றுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் இதுக்கு முக்கியமான கண்டென்ட். மத்திய மக்களாட்சி நாம் இதுல சொல்றாங்க. முகவரி திருத்தப்பட்டதானா? ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். மினி கான்ஸ்டியூஷன் என அழைக்கக்கூடிய 42வது சட்ட திருத்தம். அது என்ன சார் 42வது? முதல் சட்ட திருத்தத்தில் பேசல, 2வது சட்ட திருத்த கவுண்ட். அப்ப 42வது சட்ட திருத்தத்தில் பத்தி பேசுறாங்க. ஸோ இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடர்கிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பில் முகவுரை கூறுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜனநாயகங்கிறது வேற, டெமோக்ரஸிங்கிறது வேற, குடியரசுங்கிறது வேற. குடியரசுங்கிறது குடியரசுத் தலைவருடைய பவர்ங்கிறது வேற, ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஓட்டுரிமை மூலமாக நம்ம எம்எல்ஏ எம்பிஸை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணலாம். குடியரசுங்கிறது நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் உருவாக்குறது, அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் குடியரசுத் தலைவர். பின்னால நான் ரொம்ப டெப்த்தாக நல்லா எடுக்கிறேன், இப்போதைக்கு இதுக்கூட மீனிங் மட்டும் தெரிஞ்சுங்க, சரிங்களா? இல்லைனா போய்கிட்டே இருக்குங்க கிளாஸு. அடுத்து பார்த்துடலாம்.
1976 ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டது. 42ஆம் சட்ட திருத்தம் 1976 ரொம்ப ரொம்ப முக்கியம். 1976 மினி கான்ஸ்டியூஷன் சிறிய அரசியலமைப்பின் அளக்கூடிய சொல்லக்கூடிய மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் நம்பர் 42 அமெண்ட்மெண்ட் 1976 ஒரு முறை மற்றும் திருத்தப்பட்டது. இதன்படி சமதர்ம ஆட் பண்ணாங்க. சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடுக்கு மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருமைப்பாடு என்ற புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய சொற்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வருஷம் தேவையில்ல, 1789 தேவையில்ல, பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இது எடுத்திருக்கிறாங்க. சகோதரத்துவமா வாழணுமா? சகோதரத்துவம் தெரியுதானே? சரி, அடுத்ததாக மிக முக்கியமாக முடிஞ்சிச்சு குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். சார் குடியுரிமை ஆர்டிக்கல் எதில் சார் சொல்கிறாங்க? நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ நான் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இதுலேருந்து சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல, பாகம் நம்பர் 1 பார்ட் 1 1 to 4 இந்தியாவின் எல்லைகளை பற்றி சொல்றது. பார்ட் 1னா ஆர்டிக்கல் 1 to 4, சரத்து 1லேருந்து 4 வரைக்கும் பார்ட் 1 எதை பற்றி சொல்லுது? எதை பற்றி சொல்லுது? இந்தியாவோட ஸ்டேட்ஸ் அண்ட் யூட்டி. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்கு, இந்தியாவில் எத்தனை யூட்டி இருக்கு, யூனியன் டெரிட்டோரியல் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட் நம்பர் 2 5 to 11 ரொம்ப முக்கியம். அந்த 5 to 11 வேற எதை பற்றியும் சொல்லலை, சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லுது. அவ்வளவு முக்கியமானதான் சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. அதான் சொல்றாங்க, சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்று பொருள். ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 பார்ட் நம்பர் 2 ஆர்டிகல் 5 to 11 இதை பத்தி குடியுரிமை பத்தி சொல்லுது. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்கு, இரட்டை குடியுரிமை கிடையாது. ஒற்றை குடியுரிமை, நான் பாராளுமன்ற தேர்தலை போட்டாலும் ஒரே வாக்காளரற்ற தான், சென்ட்ரல் போல சிஎம் தேர்ந்தெடுத்தாலும் அதே வாக்காளரற்ற தான், ரெண்டெல்லாம் கிடையாது. சரிங்களா? எஸ். ஸோ ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. ஒற்றை குடியுரிமை முறை இங்கிலாந்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்தில் ஒற்றை குடியுரிமை. யூஎஸ் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறவர், அவர் நினச்சா வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெறலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிறது புருடா போயிடும். அப்போ குடியுரிமை இலத்தல் கான்செப்டில் வரும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, குடியுரிமை இப்போ ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா சட்டம் உருவாக்கப்படும் சொன்னல. எந்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கொடுத்தாங்க? 1955. ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுங்க. 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. 1955 குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ரொம்ப முக்கியம். அதே 1955 தான். கிளியரா? புரியுதா? கடைசியாக இறுதியாக நம்ம கிளாஸை முடிக்க போறோம். எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெறலாம்? ஒருத்தர் எப்படி குடியுரிமை பெறலாம், இல்ல எப்படி குடியுரிமை இழக்கலாம்? குடியுரிமை பெறுவதற்கு 5 முறையில் குடியுரிமை பெறலாம். குடியுரிமை இழக்கிறதுக்கு 3 வழியில் குடியுரிமை இழக்கலாம். பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் குடியுரிமை பெறக்கூடியது ஃபர்ஸ்ட் பிறப்பின் மூலமாக. எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்கு, அதனால அது இந்தியன் சிட்டிசன்ஷிப். எழுதி கொடுத்தலாம் வாங்க தேவையில்ல. நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம ஆதார் கார்டு எழுதணும், ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும், வாக்காளர்கிட்ட அப்ளை பண்ணணும், குடியுரிமை அப்ளை பண்ண தேவையில்ல. ஏன்? நான் இந்தியனுங்க, என் பிள்ளை இங்கே பிறந்துட்டான். அப்போ பிறப்பின் மூலமாக குடியுரிமை பெறுதல். அடுத்து வம்சாவளி மூலமாக. வம்சாவளி, என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த வம்சாவளி மூலமாக நாம் இது பெறுதல். பதிவின் மூலமாக, பதிவு பண்றது, எல்லா சர்டிபிகேட்டும் கொடுத்து பதிவின் மூலமாக. இயல்புரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கொஞ்சம் இயல்புரிமைனா என்னன்னா, இயல்புரிமை அப்படின்னா என்னன்னா, வேற ஒரு நாட்டுக்காரர் இங்க டூரிஸ்டா வராரு, பார்த்துக்காரு, அப்பா ஓ இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கா இந்தியாவில், இந்தியா எனக்கு பிடிச்சி போச்சு, ஸோ அதனால இந்தியாக்காரரை நான் திருமணம் செஞ்சுட்டேன். இல்லை திருமணமே விடுங்க, இந்தியா எனக்கு பிடிச்சி போச்சு, நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும். அப்போ என்ன பண்ண? அது இயல்புரிமை மூலமாக. ஒருவர் இயல்பான உரிமை பெற கோரி ஒருத்தர் விண்ணப்பித்து வர்றது. வெளிநாட்டுக்காரரு நம்ம இங்கே குடியுரிமை பெறாத ஒரு நபர், இவங்க எல்லாமே குடியுரிமை பெற்றவர்கள் தான். வம்சாவளி மூலமாக, பிறப்பின் மூலமாக, பதிவின் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறது. ஆனால் இயல்புரிமைங்கிறது இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் யார் சார், என் தாத்தா என் முப்பாட்டன் யாருமே இந்தியன் கிடையாது, நான் எங்கள் அப்பாவும் இந்தியன் கிடையாது, ஆனால் எனக்கு இந்தியாவில் வாழணும்னு ஆசை, எனக்கு குடியுரிமை கொடுங்க அப்படிங்கிறது இயல்பு குடியுரிமை. நாடு இணைப்பதன் மூலம் திடீர்னு நாளைக்கு ஏதோ ஒரு போர் வந்துருச்சு, திடீர்னு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மிக முக்கியமான பெருமை நம்ம இந்தியாவை தான் சேரும், அது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ திடீர்னு பங்களாதேஷ் நாளைக்கு சீனா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்க,
இது சரிப்பட்டு வராது, நாங்கள் இந்தியா கூட இணையறோம் அப்படின்னு அவங்க இருக்கிறது ஆலோசனை பண்ணிட்டாங்க. திடீர்னு அட்டர் நைட்டா எப்படி நம்ம சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நைட்டா அவங்க பங்களாதேஷ் நம்ம கூட ஜாயின் ஆகிட்டாங்க. அப்போ பங்களாதேஷ் ஜாயின் பண்ணோன்னே அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, ஒரு நாடு நம் நாட்டுடன் இணைந்தால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறவங்களாம் திரும்ப நாங்கள் இயல்புரிமையில் மூலமாக ஒவ்வொரு சர்டிஃபிகேட் தேவையே இல்லை, நாடு இணைஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டு மக்களும் இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக மாற்றப்படுவார். முடிஞ்சு போச்சு, 5 இது முடிஞ்சு. பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக, இயல்புரிமை மூலமாக, நாடு இணைப்பது மூலமாக ஒருவர் குடியுரிமை பெறலாம். 3 வழிகள் குடியுரிமை இழக்கலாம். இங்க எப்படி இயல்புரிமைக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க இருக்கிற ஒரு நபர், அப்பா சாமி உங்க நாடே வேணாம்பா, எனக்கு இந்த நாட்டில் இருக்கவே பிடிக்கல சொல்லுவாங்க, இந்த நாட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல மச்சான். ஸோ ஒருவர் அவராக முன் வந்து எனக்கு குடியுரிமை வேண்டாம், துரத்தல், குடியுரிமை துரத்தல், வேண்டான்னு கொடுக்கிறது. இங்கே குடியுரிமை இருக்கிறவர் தானாக முன் வந்து வேணாங்கிறது. 2வது முடிவுரை செய்தல். இதுதான் நான் முன்னாடி சொன்னது. முடிவு செய்யலாம், நீ பாட்டுக்கு வெளிநாடு போயிடுவ, ஆஸ்திரேலியா போயிடுவ, அங்கே குடியுரிமை வாங்கிடுவ, அங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்து நல்லா சொகுச்சா வாழ்ந்துக்கிட்டு இருப்ப, திடீர்னு ஓட்டு போட மட்டும் இங்கே பறந்து வந்து ஓட்டு போடுவியா? முடியாது. நீ எப்போ எந்த செகண்ட் வேற ஒரு நாட்டில் குடியுரிமை பெறுகிறியோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா எழுதியெல்லாம் தர வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா இங்கே குடியுரிமை முடிவுரை செய்தல் புரிஞ்சு போய் உனக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பந்தம் காலி டஸ். அடுத்ததாக இழத்தல். இங்க இருக்கிறவங்க வேற ஒரு நாட்டுடன் நமது முக்கியமான ஒப்பந்தங்களை பரிமாற செய்யறது, முக்கியமான ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுது, இந்தியாவின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும், இந்த வார்த்தை சொல்லுவாங்களா, குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க குடியுரிமை பறிச்சிடுவாங்க. இது பறிக்கிறது, இது கொடுக்கிறது. துரத்தல்ங்கிறது கொடுக்கிறது, இது பறிக்கிறது. உனக்கு குடியுரிமை கிடையாதுன்னு பறிக்கிறது. முடிவரை செயல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக போயிடுது. தேங்க்யூ ஸோ மச். இதன் மூலமாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு ஸ்டெப் 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பக்காவாக பார்த்துட்டோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம், கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி ஆஃப் இந்தியா பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரை பிரியாமல் பார்த்தோம், சிட்டிசன்ஷிப் பார்ப்போம், அதுக்கு முன்பாக வரைவு கமிட்டியில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற வரிசையாக பார்த்தோம். இதன் அடிப்படையில் 2 வீடியோ பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது, அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அண்ட் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லை பார்ட்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் ஷெடியூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஹெட்லைன் எந்தெந்த 22 பார்ட்ஸ் 11வது பாகம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் சொல்லிடணும். அந்த மாதிரி பக்காவாக உங்கள் மைண்டில் ஏற்றுற மாதிரி அடுத்த வீடியோ வந்துடும். இதன் அடிப்படையில் மாடல் எக்ஸாமில் 2வது வீடியோ முடிச்சாச்சு. வீடு சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.